அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். அமைச்சர் தாமு அன்பரசனுக்கு திமிர் என்று அவர் விமர்சித்திருக்கிறார். அது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். அண்ணாமலை என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல சென்னை பல்லாவரம் அருகே குடிநீர் கழிவுநீர் கலந்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 23 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதும் 3 பேர் உயிரிழந்ததும் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், உடல் நலம் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவாக நலம் பெற வேண்டுகிறேன் என்றும் அவர் அந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஊடக பத்திரிகையாளரினுடைய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகையில் 300 பேருக்கு மேல் அதாவது கழிவுநீரில் குடிநீரை அந்த கலந்திருந்தால் 300 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் 20 பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மக்கள் மீது தவறு இருக்கிறது, மக்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்று அமைச்சர் திமிராக பதிலளித்து இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அந்த பகுதியில் வழங்கப்படும் குடிநீரை குடிக்க முன்வருவார்களா என்ற கேள்வியையும் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். மேலும் தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு தூவப்பட்டதா என்ற கேள்வியை ஊடகவியலாளர் எழுப்பியது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கையில் ப்ளீச்சிங் பவுடருடைய விலை 10 - 13 ரூபாய் தான் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் குறிப்பிடுகிறார். ஆனால் ப்ளீச்சிங் பவுடரை ஏன் 55 ரூபாய்க்கு மாநகராட்சி கொள்முதல் செய்கிறது என்ற கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என மக்கள் நலன் குறித்த அக்கறையின்றி இந்த அரசு செயல்படுவதாகவும், மேலும் திராவிட மாடல் அரசு என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் உண்மையில் கள நிலவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்ற கேள்வி வலுக்கிறது என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.